டெல்லியின் அக்பர் சாலை முகவரியில் செயல்பட்டு வரும் காங்கிரஸ் கட்சியின் பழைய தலைமை அலுவலகத்தை வரும் 28ஆம் தேதிக்குள் காலி செய்ய வேண்டும். புதிய அலுவலகம் திறந்த பிறகும் இந்த கட்டிடத்தை காங்கிரஸ் காலி செய்யாமல் இருந்து வருவதால் மத்திய அரசு நோட்டீஸ். கடந்த 48 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் தலைமை அலுவலகமாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் டெல்லி கோட்லா சாலையில் இந்திரா பவன் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்திருந்தார் சோனியா காந்தி. கும்பமேளா புகழ் மோனலிசா தமது முதல் சினிமா பட இயக்குநரான சனோஜ் மிஸ்ரா தனக்கு பாலியல் தொல்லை தந்ததாக குற்றச்சாட்டு. படப்பிடிப்பின் போது பலமுறை தவறான நோக்கத்துடன் தன்னை அணுகியதாகவும் நேபாளம், டேராடூன் ஆகிய இடங்களில் பலமுறை என்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாகவும் புகார். ऐसे टच किया सनोज मिश्रा ने और वहाँ मैंने मेरी फैमिली वालों को बोला कि मुझे सनोज मिश्रा ने टच किया. मेरी फैमिली ने वहाँ मेरा साथ नहीं दिया. मुझे पता है कि मुझ पे क्या बीती है क्या नहीं. मेरे साथ अन्याय हुआ है. मुझे सिर्फ और सिर्फ इंसाफ चाहिए. सनोज मिश्रा ने मुझे 2 बार टच किया और वहाँ मैंने मेरी पूरी फैमिली को बोला नहीं नहीं आपकी पहली मूवी है, क्या पहली मूवी के लिए मुझसे रेप करवाओगे? மேற்காசிய போர் காரணமாக நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு உலக நாடுகளில் தாறுமாறாக உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் விலை. அண்டை நாடான பாகிஸ்தானில் எரிபொருள் விலை 200 மடங்கு அதிகரித்தும் இலங்கையில் 25% கட்டணம் உயர்வு. எரிபொருள் பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியா, சீனா, தென்கொரியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீண்டும் நிலக்கரியின் பயன்பாட்டை அதிகரிக்க தொடங்கியுள்ளன. தனது தாயார் சோனியா காந்தி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் கேரள சுற்றுப்பயணத்தை ரத்து செய்தார் ராகுல் காந்தி. கேரள சட்டசபை தேர்தலையொட்டி கோழிக்கோடு, மலப்புரம் ஆகிய இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து. தலைநகர் சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் அதிமுக 13 தொகுதிகளில் போட்டி. மீதமுள்ள 3 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி.